எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாழைத்தண்டு பொரியல் காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு அந்த பொரியல் அதுக்கு ஏற்ற மாதிரி பொரியலாக இருக்கும். இது எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப்பு, ஒரு 50 கிராம் எடுத்து அதை தண்ணி ஒரு 200 ml தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டை எடுத்து அதில் வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நரம்பு அதில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து தனியாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 லிட்டர் குக்கரில் அந்த பாசிப்பருப்பு வெந்ததில் அந்த வாழைத்தண்டை போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. கேஸை ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது திறந்து பார்த்து ஆறுனதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதான் பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிணத்துல வச்சு எல்லோரும் காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம். நன்றி.